ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் ஷாட நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருப்பதாக தகவல்கள் பரவி வருது. ஸோ பரவி வரக்கூடிய அந்த முக்கியமான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நடிகர்களில் சில பேருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வப்போது பிரச்சனைகள் வருவது வழக்கம். ஆனால் உச்ச நடிகராக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் உச்ச நடிகர்களுக்கே இந்த பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சாமானிய மக்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நடிகர் ரவிமோகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமீபத்தில் குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராரு. அந்த பிரச்சனைகளால் அவர் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனம் உடைந்து செய்தியாளர்கிட்ட அழுது பேசியிருப்பார். அந்த வீடியோலாம் சமீபத்தில் வைரலாச்சு. அதோடு அந்த வீடியோ பற்றி தகவல்கள் கூட நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு நிலையில் இப்போ நடிகர் ரவிமோகனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த அதிரடி உத்தரவால் பெரும் சர்ச்சையானது ஏற்பட்டிருக்கு. கோர்ட்டிலிருந்து விழுந்த இந்த பலத்தடியிலிருந்து அவர் எப்படி எந்திருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவி வருது. ஸோ அந்த செய்தியை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அடி மேலே அடி விழுந்தால் அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அப்படி என்ன அடி விழுந்தது அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் ரவிமோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ரவி ஆகியோருக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் பிரிய போவதாக அறிவித்து இருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆர்த்தி ரவி விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த விவாகரத்து வழக்கு தற்போது நிலுவையில் உள்ள நிலையில் இறுதி தீர்ப்பு வரும் வரை இரு தரப்பினரும் பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் அவதூறாக பேசவோ அல்லது தனிப்பட்ட விமர்சனங்களில் ஈடுபடவோ கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி நடிகர் ரவிமோகன் கடந்த மே 16ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாக ஆர்த்தி ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த செயலுக்காக ரவிமோகன் நீதிமன்றத்தில் மனப்பூர்வமாக மன்னிப்பும் கோரினார். இதன் தொடர்ச்சியாக கடந்த 2025ஆம் ஆண்டு முதல் ரவிமோகன் தனக்கு ஜீவனம்ச பணம் தரவில்லை என்று கூறி இடைக்கால ஜீவனம்சம் வழங்க கோரி ஆர்த்தி நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை சமர்ப்பித்தார். ஆர்த்தியின் இடைக்கால ஜீவனம்ச மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது குறித்து 2 வாரங்களுக்குள் விசாரித்து உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த 2 வார காலக்கெடுவை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று கோரி ரவிமோகன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி காலக்கெடுவை நீட்டிக்கக்கூடாது என்ற ஆர்த்தி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை ஏற்று ரவியின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகுமாறு உத்தரவிட்டிருக்கு. ஸோ தற்போது இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. நடிகர் ரவிமோகன் கேட்ட அந்த காலக்கெடுவை இந்த மாதிரி தள்ளுபடி செய்ததுனால ரவிமோகனுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பதாக தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. ஸோ ரவிமோகனுக்கு இந்த மாதிரி அடி மேலே அடி விழுறதுனால அவருக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக பெரிய ஒரு தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது கசிந்திருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரேக்கிங் நியூஸாக ஒரு சில நியூஸ் ஆனது வெளியாகிட்டுருக்கு. அதில் அரசு போக்குவரத்து கழகத்தில் திமுகவினர் 4112 பேர் மற்றும் வேலைகளில் இருப்பதாக ஒரு வழக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்திருக்கு. ஸோ ஹைகோர்ட்டு இதுக்கு அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. வாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இப்போ நியூஸ் என்ன பரவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் ஆளுங்கட்சியான திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த டிரைவர்கள், கண்டக்டர்கள் என 4112 பேர் மாற்றுப் பணியில் உள்ளார்கள். இவர்கள் அனைவரும் எந்த வேலையும் பார்க்கவில்லை. இவர்களுக்கான சம்பளமாக மாதந்தோறும் பெரும் தொகை செலவழிக்கப்படுகிறது. எனவே 8 கோட்டங்களில் டிரைவர்கள், கண்டக்டர்களை மாற்றுப்பணி என்ற பெயரில் பிற பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்றார். இந்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவினை பார்க்கறது தான் இப்போ பிரேக்கிங்காக போயிட்டுருக்கு. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லுனா
திமுகவினர் 4112 பேர் வந்து மாற்று வேலைகளில் இருப்பதாக ஒரு பொய்யா இது பண்ணி சம்பளத்தை வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களாம். இதை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமானவர் வந்து கண்டுபிடித்து இதை வந்து நிரூபித்து இதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. இதற்காக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தான் இப்போ வைரலாக பரவுது. வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அவர் கூறும்போது, தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகம் 8 கோட்டாங்களாக செயல்படுகிறது. போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியக்கூடிய டிரைவர் கண்டக்டர்களை மாற்றுப்பணி என்ற பெயரில் வேறு பணிக்கு நியமிக்கக்கூடாது என ஒப்பந்தம் இருக்கிறது. ஆனால் 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி முந்தைய ஆளுங்கட்சியான திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த டிரைவர்கள் கண்டக்டர்கள் என 4112 பேர் மாற்றுப்பணியில் இருந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. இவர்கள் அனைவரும் எந்த வேலையும் பார்க்கவில்லை. ஆனால் இவர்களுக்கான சம்பளம் மாதந்தோறும் பெருத்தொகை செலவழிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவர்களால் மற்ற டிரைவர் கண்டக்டர்களுக்கு பணி சுமை அதிகரித்துள்ளது. இந்த நடைமுறைக்கு எதிராக மதுரை அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்க சார்பில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் டிரைவர் கண்டக்டர்களை நிர்வாக பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது, மீறினால் கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என உத்தரவிட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் 8 கோட்டாங்களில் தேமுச தலைவர்கள், செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பணி செய்யாமல் சலுகை அனுபவித்து வருகின்றனர். இவர்கள் எந்த பணியும் செய்யாமல் கட்சிக்காரை வேட்டி கட்டி கொண்டு வலம் வருகின்றனர். எனவே 8 கோட்டாங்களில் இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர்களை மாற்றுப்பணி என்ற பெயரில் பிற பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று இவ்வாறு மனுவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார் கூறியிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மதுரை அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர்களை மாற்றுப்பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் பொருந்தும். அனைத்து போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர்களை அவர்களுக்கான பணி தவிர்த்து மாற்றுப்பணி என்ற பெயரில் அலுவலக பணிகள் நியமிக்கக்கூடாது. இதை மீறி செயல்பட்டால் தொழிற்சங்கங்கள் மீது கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறாங்க. தற்போது இந்த நியூஸும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாட்டாக பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி திமுகவில் நடந்த ஊழல்கள் இப்போ ஒவ்வொன்றா விஜய் ஆட்சியில் வர்றதுனால இது வந்து திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு அப்டேட்டான நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.